ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தர்மி பாலா கிரியேஷன். நம்ம இன்றைக்கி டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைல் கார்ன் சூப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அது மேலே கவர்லாம் போட்டு நல்லா ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க. அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து அது மேலே இருக்கிற அந்த லீவ்ஸ் மாதிரி இருக்குது, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா பிரிக்கணும், அதாவது எடுக்கணும். அதை எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டெக்னிக் இருக்குது. ஃபஸ்ட்டு 2-3 அதாவது நேர் சொலையை மட்டும் எடுத்துட்டோன்னா நம்ம நெக்ஸ்ட்டு இதெல்லாமே ஈஸியாக எடுத்துடலாம். இப்போ ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணிக்கணும். எதுக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கார்ன் சூப் நல்லா கெட்டியாக இருக்கிறதுக்கும் நல்ல ஒரு கொஞ்சம் இனிப்பான டேஸ்ட் கொடுக்கறதுக்கும் நம்ம கார்னை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிருச்சு. கன்சிஸ்டன்சி பாருங்கள், கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நான் அரைச்சேன். அடுத்து இதுக்கு தேவையான பொருள்லாம் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா, கார்ன், பீன்ஸ், கேரட், ஆனியன், அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் நுணுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கர் தான் நான் வச்சுருக்கேன். அடுப்பில் குக்கர் வச்சுட்டு அது காஞ்சக்கப்புறமாட்டி எண்ணெய், நான் எப்பயுமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால் தேங்காய் எண்ணெயை நான் ஊற்றிக்கிறேன். அடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த ஆனியன் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமாட்டி நம்ம மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம மீதி இருக்கிற 2 வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ 2த்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கார்ன் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போட்ட உடனே கொஞ்சம் கெட்டியாகி எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிச்சு. இப்போ நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி கழுவிட்டேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது மிக்ஸ் பண்ணுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கார்லிக்கை கொஞ்சம் லைட்டாக இடித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். நான் தான் ஃபஸ்ட்டு மூடி போட்டேன், எனக்கு ஒழுங்காக வரல. அதோட அப்பாவை கூப்பிட்டு போட சொன்னேன். என்ன தான் எது வேணாலும் பண்ணாலும் இந்த மூடி போடுறது தான் கஷ்டமாக இருக்குது. நம்ம விசில் போட்டுக்கலாம். நான் 2 விசில் தான் வச்சேன். அதுலேயே எனக்கு கார்ன் எல்லாமே சூப்பராக வந்துருச்சு. நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணியிருந்தேன். நானும் வான்னு கூப்பிட்றேன், வரவே இல்லை விசிலு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி. ஃபைனலாக இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணதுக்கான ரிசல்ட் கிடச்சிருச்சு. விசில் வந்துருச்சு.
அப்படியே சூப்பராக இருந்துச்சு ஸ்மெல்லே. இப்போ லைட்டாக கிண்டி விட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் திக்காக்கிறதுக்கு கார்ன் பவுடரை வந்து தண்ணியில் லைட்டாக கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் நான் ஊற்றுறேன். அப்படியே இதில் வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்மளோட சூப்புக்கு இன்னும் நல்லா திக்னஸ் கொடுக்கும். இப்போ கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நுணுக்கி வச்சுருக்கிற பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இதில் காரத்துக்குன்னு பெப்பர் மட்டும்தான் வந்து சேர்க்குறோம். நான் வந்து கொஞ்சமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் வந்து அதாவது பெப்பரு காரம் எல்லாம் அவ்வளோவா சேர்க்க மாட்டோம். இப்போ வந்து பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு பாலாஜிகிட்ட போய் டேஸ்டிங் கொடுத்துடலாமா? ஓகே கைஸ், இது செம்மையாக இருக்குது கைஸ். இவ பண்ண டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா பண்ணுங்க, இல்லாட்டி லைக். ஓகே, டேஸ்ட் வீட்டுனா செம்மையாக இருக்குது. சூப்பர். பாய் பாய். சளி இருக்கிறவங்கன்னா இதுதான் குடிக்கலாம். இதில் பெப்பர் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும்.